வணக்கம் நண்பர்களே, என்னோடய ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதும் எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்ச நேரம் காய விட்டு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. பிறகு வெங்காயம், பல்லாரி வெங்காயம் 6 வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா பொன் வறுவலாக வர்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டதும் வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததும் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. பிரியாணி தூள் போட்டுக்கோங்க. சிக்கன் தூள் போட்டுக்கோங்க. கறியை அலசி வச்சுருக்க மஞ்சத்தூள் போட்டு கழுவி அதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அரை லெமன் போட்டுக்கோங்க. 1/4 பாக்கெட்டு தயிர் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு இந்த அளவுக்கு வரும்போது அளவு தண்ணி வச்சுக்கோங்க. நான் 2.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் நான் அரிசி போடுவேன். அரிசி போட்டு நல்லா கிண்டி உப்பு பதம் எல்லாமே பார்த்துட்டு புதினா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா வாசத்துக்கு போட்டுக்கோங்க. மூடி வச்சு விசில் போட்டுருங்க. ஒரே விசில் தான். தண்ணியில் எடுத்து வச்சு தம் போட்டு பிரியாணி ரெடி. கூடவே தயிர் வெங்காயமும் ரெடி.